ஆகஸ்ட் 18, 1945 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் டைப்பே உள்ள ஏர்போர்ட்ல இருந்து டோக்கியோ ஒரு விமானத்துல கிளம்புறாரு. பிளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த பிளைட் வெடிக்குது. நேதாஜி அதுல இறந்தும் போறாரு. ஆனா நேதாஜி டோக்கியோவுக்கு ஏன் போகணும்? அந்த பயணத்தோட நோக்கம் என்ன? நம்ம இந்திய சுதந்திரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குமா? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அந்த பிளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் நேதாஜி உயிரோட இருக்கிறார். சாமியாரா மாதிரி அயோத்தியில வாழ்ந்தார்னு சிலர் சொல்றதையும் நம்ம விவரமா பார்க்க போறோம். இது உங்கள் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் தமிழ் சேனல். ஆயிரத்து 1939 காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்து நேதாஜி விலகினார். ஏன் என்றால் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுவதில் காந்தி வழியும் நேதாஜி வழியும் வேறு வேறாக இருந்தது. இரண்டாம் உலகப் போர் காலம் என்பதால் நேதாஜி இந்திய மக்களிடையே புரட்சி ஏற்படுத்திவிடக்கூடும் என்ற பயத்தில் ஜூலை 1940 பிரிட்டிஷ் அரசு இந்திய பாதுகாப்பு சட்டம் கீழ் அவரை கைது செய்தது. 1941 நேதாஜி ஜெயிலில் இருந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் வழியாக சோவியத் யூனியன் சென்றடைந்தார். நேதாஜி ஜோசப் ஸ்டாலினை சந்தித்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சோவியத் ஆதரவை பெற விரும்பினார். ஆனால் சோவியத் நாடு உதவ விரும்பல. ஏன் என்றால் அந்த நேரத்துல சோவியத் நாட்டுக்கும் நாசி ஜெர்மனியாவுக்கும் சண்டை இல்லாம இருக்க ஒப்பந்தம் இருந்தது. அதனால் அவங்க பிரிட்டிஷ் நாட்டுக்கு எதிராக போராடுறதுல சேர மறுத்துட்டாங்க. அதனால் சோவியத் யூனியன் நேதாஜிக்கு ஜெர்மனிக்கு போக ஏற்பாடு பண்ணாங்க. 1942 நேதாஜி ஜெர்மனியில் ஹிட்லரை சந்திச்சார். இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் இருந்து விடுதலை பெற உங்கள் உதவி வேணும் என கேட்டார். இப்போ சண்டைக்கு சரியான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஹிட்லர். ஜப்பான் கிட்ட உதவி கேட்டு பாருங்கன்னு சொல்லி சப்மரீன் மூலமா ஜப்பான் அனுப்பி வச்சிட்டாரு. ஜப்பான் வந்த உடனே அவருக்கு மிகவும் உறுதியான ஆதரவு கிடைத்தது. 1942 மோகன் சிங் என்ற இந்திய வீரர் ஒரு பெரிய கனவோட ஒரு இராணுவத்தை தொடங்கினார். அதன் பெயர் ஆசாத் ஹிண்ட் ஃபவுஜ். இந்த இராணுவம் ஜப்பானின் ஆதரவோட உருவானது. நோக்கம் ஒன்றுதான், இந்தியாவை பிரிட்டிஷ் கையிலிருந்து விடுவிக்கணும். ஆனா பொலிட்டிக்கல் இஷ்யூல மோகன் சிங் பின்வாங்கினார். அதனால ஆசாத் ஹிண்ட் ஃபௌஜ் சற்று சீர்கேடான நிலைக்கு போனது. அந்த சமயத்தில்தான் 1943 நேதாஜி ஜப்பானில் இருந்து இந்தியா திரும்பி வாராரு. அவர் சிச்சுவேஷனை போய் புரிஞ்சுக்கிட்டு ஆசாத் ஹிண்ட் ஃபௌஜை மீண்டும் உயிர்ப்பித்தார். அது INA-வாக மறுபடியும் எழுந்தது. இந்திய தேசிய இராணுவத்துக்கு, அதாவது INA, 1943 ஜப்பான் உதவியோட தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம நேதாஜி சுதந்திரத்துக்காக இன்னொரு வழி தேடிக்கிட்டு இருந்தாரு. பிளான் ரொம்ப கிளியர் இல்ல. ஆனா அவர் மனசுல இருந்தது அவரோட பேஸை சோவியத் யூனியனுக்கு மாத்தணும்னு நினைச்சாரு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது. என்னன்னா, அந்த காலத்துல உலகம் 2 பெரிய தரப்பாக பிரிச்சு இருந்தாங்க. அலைட் பவர்ஸ், அதாவது முன்னணி சக்திகள், மற்றும் ஆக்சிஸ் பவர்ஸ், அதாவது எதிரணி சக்திகள். அலைட்ல அமெரிக்கா, இங்கிலாந்து, சோவியத் யூனியன், பிரான்ஸ், சீனா இருந்தாங்க. ஆக்சிஸ்ல ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மாதிரி நாடுகள் சேர்ந்திருந்தாங்க. அவரோட திட்டம் என்னன்னா, சோவியத் யூனியன் தான் அலைட் பவர்ல கூட்டணியில இருந்தது. அதாவது அந்த போர் ஜெயிச்ச கூட்டணியில இருந்தாங்க. ஆனாலும் US, UK மாதிரி மத்த அலைட் நாடுகள்ல இருந்த சோவியத்தோட கொள்கை கொஞ்சம் வித்தியாசமாயிருந்தது. சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அப்படினால பிரிட்டிஷார்களுக்கு எதிரா நம்ம போராடுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நேதாஜி நம்பினாரு.
1945 ஜப்பான் தோல்வியடைந்து ஹிரோஷிமா நாகாசாகியில் அணுகுண்டு வீழ்ந்ததால நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் டோக்கியோக்கு செல்ல ஆல்டர்னேட் வழியை தேடினார். அதனால ஜப்பான் ராணுவம் அவருக்கான ஒரு சிக்கலான பயணத்தை திட்டமிட்டாங்க. வியட்நாம்ல சைகான்ல இருந்து மிட்சுபிஷி கி 21 ஹெவி பாம்பர்னு ஒரு விமானத்துல பயணிக்கணும். அந்த விமானம் முதலில் டாய்வான்ல உள்ள டாய்ஹோக்கு, இப்போது டாய்பே தரையிறங்கும். அதுக்கப்புறம் சைனாவோட மாஞ்சூரியா பகுதியை கடந்து கடைசியில டோக்கியோ நகரத்தை அடைவதாக பிளான். 1930 1945 வரைக்கும் மாஞ்சூரியா ஜப்பானோட கட்டுப்பாட்டுல இருந்த பப்பட் ஸ்டேட். அதுக்கு பேர் மான்சுகோ. ஆனா ஆகஸ்ட் 9 1945 இருந்து சோவியத் யூனியன் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேதாஜிக்கு தெரிஞ்சது. அதனால மான்சுகோல தான் சோவியத் கூட முதல் தொடர்பை வைக்கணும்னு நினைச்சாரு. இந்த பயணம் திட்டமிட்டபடி நேதாஜி அவரோட ஐஎன்ஏ குழுவோட ஆகஸ்ட் 17 காலை பேங்காக்ல இருந்து புறப்பட்டாரு. காலை 10 மணி அளவில் வியட்நாம்ல உள்ள சைகானுக்கு வந்தார். அங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது, அந்த மிட்சுபிஷி கி 21 ஹெவி பாம்பர் விமானத்துல 2 பேருக்குத்தான் இடம் இருக்கு. அதனால நேதாஜி ஐஎன்ஏ நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு போக முடியல. அவரோட நெருக்கமான நண்பர் ஹபிபுர் ரஹ்மானை மட்டும்தான் பயணத்துக்கு தேர்ந்தெடுத்தார். ஆகஸ்ட் 17 மாலையில் 5 மணிக்கு அந்த விமானம் சுமார் 12-13 பேரோட சாய்கான்ல இருந்து புறப்பட்டது. நேதாஜியும் ஹபிபுர் ரஹ்மானும் தவிர மற்ற பயணிகள் எல்லாம் ஜப்பான் இராணுவத்தோடவங்க அல்லது விமானக்குழுவினர்தான். அந்த நாள் இரவில் திட்டமிடாத இடம் டூரான், இப்போதைய டானாங் என்பதில் விமானம் தரையிறங்குது. பயணிகள் ஒரு ஹோட்டலில் தங்கினாங்க. விமானக்குழு நீண்ட பயணத்துக்கு எடை குறைக்க வேண்டியிருந்ததால அதிலிருந்த வெடிமருந்துகள், ஆயுதங்கள், மஷின் கன்கள் எல்லாத்தையும் எடுத்தாங்க. அடுத்த நாள் ஆகஸ்ட் 18 காலை 5 மணிக்கு விமானம் திரும்ப புறப்பட்டது. எடை குறைவானதால பைலட் ஹெய்டோல இறங்காம நேரா டாய்ஹோக்கு, இப்போதைய டாய்பேக்கே சென்றார். அங்க விமானம் மதியம் 12 மணிக்கு தரையிறங்குது. பயணிகள் சாப்பிட்டு விமானத்துக்கு ஃபியூல் நிரப்புனாங்க. என்ஜினை சோதிக்கும் போது பைலட் மற்றும் என்ஜினியர் 2 பேரும் இடது என்ஜின்ல சின்ன பிரச்சனை இருக்கிறத பார்த்தாங்க. என்ஜின் புதுசா இருந்ததால பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சாங்க. அதே நாளில் மதியம் 2 மணிக்கு விமானம் மீண்டும் புறப்படுது. சில நிமிஷங்கள் கடந்ததும் பெருசா ஒரு சத்தம் கேக்குது. என்ஜின்ல வெடிப்பு நடக்குது. விமானம் கட்டுப்பாடு இல்லாம போய் கீழே விழுது. காக்பிட்ல இருந்த பைலட், கோ பைலட், ஒரு ஜப்பான் ஜெனரல் உடனே உயிரிழக்கிறாங்க. ஜெனரலுக்கு பின்னால லெஃப்ட் விங் அருகே உள்ள பெட்ரோல் டேங்க் பக்கத்துல நேதாஜி இருந்தார். அவருக்கு பின்னால ஹபிபுர் ரஹ்மானும் இருந்தார். 2 பேரும் விமானத்தின் பின்னால் இருந்ததால விமானம் விழுந்த பிறகும் உயிருடன் வெளியே வர முடிஞ்சது. ஆனா நேதாஜி முழுக்க பெட்ரோலால் நனைந்திருந்ததுனால வெளியே வரும்போது தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. விமானத்தின் பின்கதவு திறக்கல. அதனால முன்னாடி வழியா தீயை கடந்து வெளியே வர வேண்டிய நிலை. ஹபிபுர் ரஹ்மான் அவரை காப்பாத்த நிறைய முயற்சி பண்ணார். துணியால தீய அணைக்க முயற்சிச்சார். 15 நிமிஷத்துக்குள் அருகில் இருந்த நாமோன் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றார். ஆனா காயம் ரொம்ப மோசமா இருந்ததால நேதாஜியை காப்பாற்ற முடியல. சில மணி நேரத்தில் அவர் உயிரிழந்தார். இந்த விமான விபத்து குறித்த அந்த காலத்தில் கூறப்பட்ட வரலாறு தான் பலருக்கு பெரும்பாலும் தெரியும். ஆனா இன்னும் சிலர் என்ன நம்புறாங்கன்னா, நேதாஜி சோவியத் யூனியனுக்கு போனாராம், அங்க கைதியாக வைக்கப்பட்டாராம், கடைசி வரை சித்திரவதை செய்யப்பட்டாராம். இன்னொரு பக்கம் இந்த விமான விபத்து ஒரு நாடகம்னு சில பேர் நம்புறாங்க. நேதாஜி உயிரோடு இருந்து மாறுவேஷத்துல இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு. அயோத்தியில ஒரு சாமியாரா மாறி கம்னாமி பாபாவா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாரு.
உண்மை என்ன? நேதாஜியோட இறப்பு ஏன் இவ்வளவு பெரிய மர்மமா இருக்கு? விசாரிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்க? இந்த வீடியோல அத பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். எந்த கான்ஸ்பிரசி தியரி உண்மையா இல்லையான்னு பேசுறதுக்கு முன்னாடி வரலாற்றோட பக்கங்களை பார்க்கலாம். நேதாஜியோட இறப்பு பத்தி பேசும்போது எப்பவும் புறக்கணிக்கப்படுற ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறேன். அது 1945 நவம்பர் 5ஆம் தேதி டெல்லி செங்கோட்டையில் நடந்த INA ட்ரையல்ஸ். இது நேதாஜியோட இறப்புக்கு 2.5 மாதம்க்கு அப்புறம் நடந்தது. இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் சுமார் 25,000 INA வீரர்கள் பிரிட்டிஷ் கஸ்டடியில இருந்தாங்க. அந்த 25,000 பேரில் 3 வீரர்கள் இந்த நாள்ல செங்கோட்டையில பொது வழக்கை எதிர்கொண்டாங்க. இந்திய தேசிய ராணுவத்தை INA ஒரு குற்றக்குழுன்னு உலகத்துக்கு நிரூபிக்க செங்கோட்டையில ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. இந்த 3 வீரர்களும் ரொம்ப ஸ்பெஷல். கேப்டன் ஷானவாஸ் கான், குர்பக்ஷ் சிங் தில்லான் மற்றும் கேப்டன் பிரேம் குமார் சாகல். நேதாஜி கடந்த சில வருஷங்களா போராடும்போது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் INA பத்தின எல்லா செய்திகளையும் ரொம்ப புத்திசாலித்தனமா மறைச்சிட்டாங்க. அதனால நேதாஜியோட பங்களிப்பு எவ்வளவுன்னு நிறைய இந்தியர்களுக்கு தெரியல. ஆனா INA வீரர்களை பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சப்போ இந்த விசாரணைகளை மக்களுக்கு ரொம்ப விளம்பரப்படுத்தி காட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. இந்த 3 வீரர்களுக்கு எதிரான விசாரணை செய்தி நாடு முழுக்க பரவியது. நேதாஜியோட INA பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தாக்குனதால மக்கள் அத நாட்டிற்கு எதிரான தாக்குதலா பார்ப்பாங்க. INA-வை துரோகிகளா நினைப்பாங்கன்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்புனாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்கள் ஆதரவு பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருக்கும்னு அவங்க நம்புனாங்க. ஆனா இந்த திட்டம் சுத்தமா தோல்வி அடைஞ்சு போனது. முடிவு அப்படியே எதிரா இருந்தது. அரசாங்கத்தால் துரோகிகள்னு முத்திரை குத்தப்பட்டவர்கள்தான் உண்மையான தேசபக்தர்கள்னு நிறைய பேர் பார்த்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவுல போராட்டம் பண்ண வந்தாங்க. சாதாரண மக்கள் அவங்க குரலை எழுப்புனாங்க. இந்த வீரர்களை தண்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. போராட்டக்காரங்க கூட்டம் சீக்கிரமே செங்கோட்டையை அடைஞ்சது. பிரிட்டிஷ் அரசாங்கம் IPC பிரிவு 121 கீழ் நாட்டுக்கு எதிராக போர் தொடுத்ததற்காக இந்த 3 பேருக்கும் வழக்கு பதிவு பண்ணாங்க. கொலை மற்றும் கொலைக்கு தூண்டுதல் குற்றச்சாட்டுகளோட சேர்த்து. ஆனா சுதந்திர போராட்ட வீரர்களை துரோகிகள்னு முத்திரை குத்தர இந்த முயற்சியை பார்த்ததும் மக்கள் இன்னும் கோபப்பட்டாங்க. நேதாஜி அவரோட வாழ்க்கையில பல வருஷங்கள் வாழ்ந்த கொல்கத்தா நகரத்துல தான் ரொம்ப மோசமான போராட்டங்கள் நடந்துச்சு. நவம்பர் 23ஆம் தேதி போலீஸ் துப்பாக்கி சூடுல சுமார் 100 போராட்டக்காரர்கள் இறந்து போனாங்க. இந்த நேரத்துல காங்கிரஸ் ஒரு INA டிஃபென்ஸ் கமிட்டி உருவாக்குனாங்க. ஜவஹர்லால் நேருவோட அறிவுரையின்படி இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு குழுவை உருவாக்கி இருக்கு. இந்த 3 வீரர்களுக்கும் நீதிமன்றத்துல சட்ட ரீதியா பாதுகாப்பு கொடுக்க முடிவு பண்ணாங்க. நீண்ட நாட்களாக வழக்கறிஞருடைய அணியாமல் இருந்த ஜவஹர்லால் நேருவே இப்போது வழக்கறிஞராக ஆஜரானார். அவர்கள் வாதம் என்னன்னா, நேதாஜி உருவாக்குன தற்காலிக அரசாங்கமும் இந்திய தேசிய ராணுவமும் சர்வதேச சட்டத்தின்படி சட்ட விரோதமானது இல்லைன்னு பிரிட்டிஷ் நீதிமன்றத்துல வாதிட்டாங்க. ஏன்னா ஆசாத் ஹிந்த் சுதந்திர இந்தியா என்ற ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டு அதோட ராணுவம் தான் போர் தொடுத்ததுன்னு வாதிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உள்நாட்டு சட்டங்களையும் விதிமுறைகளையும் ஆசாத் ஹிந்த் மற்றும் INA-வின் மீது திணிக்க முடியாதுன்னு அவங்க வாதிட்டாங்க. பிரிட்டிஷ் நீதிமன்றத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் சண்டை போட்டுட்டு இருந்ததால இந்த சட்ட போராட்டம் வெற்றி பெறல. 1946 ஜனவரி 3ஆம் தேதி தீர்ப்பு வெளிவந்தது. ஷானவாஸ் கான், குர்பக்ஷ் சிங் தில்லான் மற்றும் கேப்டன் பிரேம் குமார் சாகல் இந்த 3 INA வீரர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பேசிக்கா அவங்கள நாடு கடத்தினாங்க. திரும்ப வர முடியாத ஒரு திசைக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா மக்கள் அமைதியா இருந்தாங்களா?
இல்ல, எதிர்ப்பும் கோபமும் தலையெழுப்புச்சு. பல இடங்களில் போராட்டங்கள் வெடிச்சு. இந்த அழுத்தத்துல அரசு அந்த 3 வீரர்களையும் விடுதலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அதுவும் போதாம பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்திலேயே உள்ள வீரர்கள் புரட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களே ஐஎன்ஏ வீரர்களை பிடிக்க வேண்டாம், போராட வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலிருந்து பின்னாடி ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்துச்சு. இந்த ஐஎன்ஏ விசாரணைகள் மூலம் நேதாஜியோட கதை நாடு முழுக்க பரவிச்சு. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு தைரியமா பல நாடுகளுக்கு மாறுவேஷம் போட்டு போயிருக்காரு? ஒரே மனிதன், ஆனா ஒரு ராணுவம் உருவாக்கி போர்க்களத்துக்கே கொண்டு போனவர். ஒரு நேரம் நீர்மூழ்கி கப்பல், இன்னொரு நேரம் விமானம், அப்படி நாடு கடந்தவர். இவரோட வாழ்க்கை உண்மையில ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி மாதிரி. அதனாலதான் இவரை விரைவில் இறந்து விட்டார்னு மக்கள் நம்பவே முடியல. ஏன்னா எப்போதுமே வித்தியாசமான யோசனைகள், திடீர் செயல், பாவனையை மாற்றிக்கொண்டு முன்னேறியவர். இப்படி ஒரு வீரன் விமான விபத்துல மட்டும் இறந்துட்டார்னு எப்படி நம்புறது? சில பேர் இன்னும் சந்தேகப்பட்டாங்க. அந்த விமான விபத்துல நேதாஜி இல்ல, அவர் பாடி டபுள்யா யாரையாவது யூஸ் பண்ணிருக்கலாம்னு. ஏன்னா ஆலைட் பவர்ஸ் 2ஆம் உலக போர்ல ஜெயிச்சிட்டாங்க. அதனால பிடிக்கப்படாம தப்பிக்கவே இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கலாம். இதுக்கு மேல மரண சான்றிதழ் இல்ல, உடலோட போட்டோவும் கூட வெளியில வரலை. ஒரே ஆதாரம் நேதாஜி நெருங்கிய உதவியாளர் ஹபிபுர் ரஹ்மானோட வாக்குமூலம் மட்டும்தான். அதனால மக்கள் சந்தேகப்படணும் தானே? காந்திஜி கூட முதல்ல இந்த விபத்து செய்தி கேட்கும்போது இது உண்மை கிடையாதுன்னு நம்ப மறுத்துட்டாரு. ஹபிபுர் ரஹ்மானோட தனிப்பட்ட சந்திப்புக்கு பிறகுதான் அவரோட கருத்தை மாற்றினாரு. ஆனாலும் நாடு முழுக்க அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. நேதாஜி ஒரு நாள் திரும்பி வருவார். இந்த நம்பிக்கையோடவே அவரது நண்பர்களில் சிலர் சுபாஷ் வாடி ஜனதா என்ற அமைப்பை உருவாக்கினாங்க. அவங்க சொல்வதுபடி நேதாஜி 1948 இந்தியாவுக்கு திரும்பி ஒரு சாமியாரா மாறிட்டாரு. கூடவே காந்திஜியோட இறுதி சடங்குல கூட மாறுவேஷத்துல கலந்துக்கிட்டாருன்னு அவங்க நம்புறாங்க. நேதாஜி விபத்தில் இறக்கவில்லை என்று நம்பும் ஒரு பெரிய குழுவின் நம்பிக்கையை பாதித்தவர் இந்த கும்நாமி பாபா. இந்த பாபா உத்தரப்பிரதேச மாநிலத்துல அயோத்தி அருகே ஃபைஜாபாத் என்னும் இடத்துல ஒரு வீட்டில மர்மமா வாழ்ந்தார். எந்த ஊருக்கும் எந்த அடையாளத்துக்கும் இவர் சொந்தமில்ல. வெளியே வரமாட்டார். யாரையும் நேர்ல சந்திக்க மாட்டார். தேவையானதை மட்டும் எழுதிய நோட்ல சொல்லுவார். ஆனா அவர் படித்த புத்தகங்களும் வைத்திருந்த பொருட்களும் பார்த்தா நேதாஜியை பற்றிய நூல்கள், ஐஎன்ஏ பற்றிய பதிவுகள், போஸ் குடும்பத்தினரின் புகைப்படங்கள், ரேடியோ, டைப்ரைட்டர், ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட பைனாக்குலர்ஸ், இவை எல்லாமே சுபாஷ் சந்திரபோஸுடன் சம்பந்தப்பட்டதை நினைவுபடுத்திச்சு. அவர் 1985 இறந்ததும் இறந்த 44 நாளுக்குப் பிறகு நயே லோக் என்ற உள்ளூர் பத்திரிகை கம்நாமி பாபா தான் நேதாஜினி எழுத்துப்பட பரபரப்பை கிளப்பியது. இதனாலதான் பின்னாடி பல ஆவணப்படங்களும் விசாரணைகளும் நடந்தது. முகர்ஜி கமிஷன் 1999 முதல் 2005 வரை விசாரிச்சப்போ அவர் நேதாஜி தான் நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மக்கள் மனசுல கம்நாமி பாபா ஒரு சாதாரண சாமியார் இல்லைன்னு நம்பிக்கை இன்னும் உயிரோட இருக்கு. இந்திய சுதந்திர லீக் நேதாஜியின் மரணத்தை பற்றி தனி விசாரணை நடத்தியது. 1953 சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையில் விமான விபத்து கோட்பாடு உண்மை என்றும் அது ஜப்பானிய அதிகாரிகள் சிலரால் திட்டமிட்ட விபத்தாக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 5 சீக்ரெட் ஃபைல்ஸ் 2 மட்டும் வெளியாகியுள்ளது. அந்த 2லும் விமான விபத்து மற்றும் நேதாஜியின் மரணம் பற்றிய விவரங்கள் உள்ளன. ஆனால் மற்ற 3 ஃபைல்ஸ் இன்னும் ரகசியமாகவே உள்ளன. இதனால் விமான விபத்து திட்டமிட்ட விபத்தா என்ற கேள்வி சந்தேகத்திற்குரியதாகவே உள்ளது. எனவே
எந்த முடிவுகளுக்கும் நம்மால் உறுதியாக வர முடியாது. ஆதாரங்கள் கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி தைவானில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்ததாக சரித்திர ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. 2023 செப்டம்பர் வரை பிஜேபி உறுப்பினராக இருந்த சந்திரகுமார் போஸ் தாம் நீண்ட நாட்களாக வதந்திகள் நம்பியதற்கு தமது குடும்பம் வருந்துகிறது என்றும் இப்போது உண்மையை ஏற்கின்றனர் என்றும் தெரிவித்தார். இந்த வதந்திகள் நேதாஜியின் மரியாதையை குறைக்கும் என்றும் கூறினார். அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் உண்மையாக கற்றுக்கொள்வதே நாம் அவருக்கு தரும் உண்மையான மரியாதையாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பெரிய வழிகாட்டி. ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம்.